பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உபாகமம் 28ஆம் அதிகாரம் 8வது வசனம். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் உன் களஞ்சியங்களை நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக உங்களோடு கூட நான் சொல்லிக்கிறேன். தேவனுடைய சத்தம் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கும். ஒரு மனுஷனுக்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பது அவருடைய இரக்கமாக இருக்கிறது. மாம்சமாக இருக்கிற யாவர் மேலே நாவியை ஊற்றுவேன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அதில் ஜோசப் விஜயா இருக்கட்டும், டி.கே. சிவகுமாராக இருக்கட்டும், மோடிஜியாக இருக்கட்டும், டொனால்ட் ட்ரம்ப்பாக இருக்கட்டும், நெதன்யாகா இருக்கட்டும், உலகத்தில் இருக்கிற எப்படியாப்பட்ட மனுஷர்களாக இருக்கட்டும், அது தீவிரவாதிகளாக இருக்கட்டும், அது ஆர்எஸ்எஸ்ஸோ, பிஜேபியோ, டிஎம்கே, ஏடிஎம்கே, காங்கிரஸோ, டிவிகேவோ, இல்லை ஜனதா தளமோ, எந்த கட்சி, கம்யூனிஸ்டுக்காரங்களோ, எந்த கட்சிகளாக இருக்கட்டும், எனக்கு பிரியமானவர்களே, நான் கடைசி நாட்களில் மாம்சம் யாவருமே நாவியை ஊட்டுவேன்னு சொல்லியிருக்கிறேன். சொன்னவர் ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் சில ஆசைகளை கொடுப்பதற்காகவும் இருக்கிறார். அப்போ இந்த நாளில் கூட நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு நினச்சா என்ன செய்யணும் தெரியுங்களா? இன்று நான் உதிக்கிற உன் தேவனாக கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாக இருப்பது அவர் சதுக்கு உண்மையாக செவிக்கெடுப்பானால் உன் தேவனாக இந்த பூமியில் சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பேன்னு சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணிக்கிறார். அப்போது யாரெல்லாம் அந்த கட்டளைகளுக்கும் சத்தத்துக்கும் செவி கொடுக்குறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் அந்த களஞ்சியங்கள் நிரம்பும் என்று கர்த்தர் சொல்கிறார். களஞ்சியங்கள் நிரம்பும். அப்போ கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் கடந்து வரும்போது களஞ்சியங்கள் நிரம்ப வேண்டும். எந்த விதமான களஞ்சியங்கள்? அது எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் இருக்கும். ஒரு சகோதரர் தன்னுடைய குடும்பத்திட்ட கூட என்னை பார்க்க வந்திருந்தார். ஆண்டவருடைய நாமத்திற்காக கொஞ்சம் நேரம் ஒரு 15 to 20 minutes அவரோட கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தேன். ரொம்ப ஒரு உற்சாகமாக ஆரம்பித்தார். கொஞ்ச நேரத்துக்கு பின்பு சில காரியங்களை பேசினார். நான் இந்த மாதிரி இந்த சபையில் இருக்கிறேன், நான் இத்தனை வருஷம் ரசிக்கப்பட்டு நான் இந்த மாதிரி இங்கே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை சொன்னார். அமைதியாக கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஒரு 5 minutesக்கு மேலே கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நான் அவங்களுடைய மனைவிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அவங்க மனைவியும் சில வார்த்தைகளை சொன்னாங்க. எனக்கு பிரியமானவர்களே, அதுக்கப்புறம் நான் அந்த பிரதர்கிட்ட சொன்னேன், இந்த பாருங்கள் பிரதர், நீங்கள் எந்த சர்ச்சில் உருவாக்கப்பட்டீங்க, உங்கள் சர்ச்சு அது, நீங்கள் அங்கே போங்க, அந்த பாஸ்டர்கிட்ட போங்க, ஃபேமிலியாக போயிட்டு ஒப்புரவாகுங்க. இன்றைக்கி நீங்கள் கஷ்டப்பட்டேன்னு சொல்கிறீங்க, இன்றைக்கி குடும்பம் பிரிஞ்சிச்சின்னு சொன்னீங்க, இந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்கிறீங்க, இப்படியே இருந்தால் அது கண்டினியூ ஆகிடும். நீங்கள் சம்பாதிக்கிறது உங்கள் கையில் தாங்காது. எங்கே போகணுமோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க பிரதர் என்று சொல்லி அவங்களுக்கு சில வார்த்தைகளை சொன்னேன். ரொம்ப கேட்டுட்டு இருந்தவர் அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃப் பார்த்தாங்க, அவர் பார்த்தாங்க, 2 பேரும் கடைசியில் ஒரு வார்த்தை சொன்னாங்க, ஓகே என்று ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருக்குது பிரதர்னு சொன்னாங்க. எனக்கு பிரியமானவர்களே, நம்ம பிரயாசப்பட்டு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவர்களாக இருந்தாலும் அந்த களஞ்சியங்கள் நிரம்பாமல் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு தவறு பண்ணிக்கிட்டு இருக்கிறோன்னு அர்த்தம். அந்த தவறை சரிப்படுத்திக்கணும். ஏன்னா இந்த இடத்துல பார்க்குறோம், நிறைய பேர் நம்முடைய வாழ்க்கையில் நிறையா விஷயங்களில் மாற்றுவதற்கு நிறைய வாய்ப்புகளை கர்த்தர் நமக்கு கொடுக்குறார். அதனால் உங்களுக்கு நான் சொல்கிறேன், இயேசுவின் நாமத்தினால தயவு கூர்ந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்முடைய சிந்தனையை ஒருமுகப்படுத்த வேண்டும். களஞ்சியங்கள் ஆஸ்வதிகள் நிரம்பணும். நம்முடைய கையின் பிரயாசங்கள் ஆஸ்வதிக்கப்படணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தேவனை கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் உன்னை ஆஸ்வதிப்பார். அப்போது நீங்கள் ஒரு வேளை வெளிநாட்டில் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த வார்த்தை மூலமாக ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு வந்து சேரப்போகிறது. நீங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணிருக்கீங்கன்னா அந்த கம்பெனிக்கு ஒரு விசுவாசமாக இருங்க. அசால்ட்டாக இருக்காதீங்க, லேசியாக இருக்காதீங்க. அந்த கம்பெனிக்கு நீங்கள் போகிறதா இருந்தால் அந்த கம்பெனிக்கு உங்களால் என்ன ஆதாயம்னு சொல்லி பாருங்கள். உற்சாகமாக செய்யுங்க, சந்தோஷமாக செய்யுங்க. அதில் ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் வெளியில் எங்கேயா போகுது எல்லா வேலையும் செய்ய விட நீங்கள் உங்கள் வீட்டில் கையின் பிரயாசத்தை கொடுங்க, உற்சாகம் பண்ணுங்கள், வீட்டை கூட்டுங்க. நான் ஜென்ஸு, நான் ஆம்பளை, நான் வீட்டை கூட்ட மாட்டேன்னு சொல்லாதீங்க. செய்யுங்க. பாத்திரத்தை கழுவுங்க. உங்களால் முடிஞ்ச உதவியை வீட்டில் இருக்கிற உங்களுடைய தாயாருக்கோ, அப்பாவுக்கோ, அம்மாவுக்கோ, இல்லை உங்கள் மனைவி பிள்ளைகளுக்கோ உதவியாக இருங்க. ஏதாவது ஒன்று பண்ணுங்கள். அது ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. அதே போல் நம்ம எங்கே இருக்கிறோம், எந்த சபையில் இருக்கிறோம், ஏதோ சபைக்கு வந்துட்டு உட்காந்துட்டு நம்ம போகிறோமா?
நான் கூட்டுறது எனக்கு அதுவும் நான் கூட்டுவேன், பெருக்குது எனக்கு பெருக்குவேன், அல்றது எனக்கு அள்ளுவேன் அப்படின்னு உட்காந்துருக்கீங்களா? ஒரு ஆதாயமும் இல்லை, அவங்களால ஆத்துமாதாயம் பண்ண முடியலையா? ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. அதில் ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. முயற்சி பண்ணுங்கள். ஆத்தும ஆதாயம் செய்வதற்கு ஆயத்தமாகுங்க. நம்முடைய நான் ஆண்டவர்கிட்ட சமூகத்தில் வந்திருக்கிறேன், நான் ஆஸ்வதிக்கப்படணும், நான் ஆஸ்வதிக்கப்படணும், நான் ஆஸ்வதிக்கப்படணும், என்னால் என் குடும்பம் ஆஸ்வதிக்கப்படணும், என்னால் என் சபை ஆஸ்வதிக்கப்படணும், என்னால் என்னை சார்ந்திருக்கிறவர்கள் ஆஸ்வதிக்கப்படணும். இந்த உங்களை விட்டு போகவே கூடாது. ஜெபிக்கலாமா? அன்பு தகப்பனே, கர்த்தர் உன் களஞ்சியங்களின் கையிடும் வேலையிலும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆஸ்வதம் கட்டளையிடுவார். உன் தேவனை கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் உன்னை ஆஸ்வதிப்பார்னு சொல்லியிருக்கீங்களேப்பா. நீங்கள் இந்த வார்த்தை மூலமாக எங்களை ஆஸ்வதிப்பீராக. உங்கள் அளவற்ற கிருபை எங்களை தாங்கட்டும், நன்மை செய்யும். இயேசு நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.